ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இப்போ என்ன படம் ரிவ்யூ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஏஸ். இந்த படத்தை கொஞ்சம் நம்ம லேட்டாக தான் ரிவ்யூ பண்ணுறோம். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுக குமார்ன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி, ருக்மணி, அப்புறம் பப்ளு, யோகி பாபு, இன்னும் நிறைய பேர் படத்தில் வந்து வச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி கிரைம் த்ரில்லர் சொல்லியிருக்காங்க, எப்படி இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ரொம்ப ஜென்யூனாக சொல்ல போகிறோம். விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கர சீரியஸான படம். ஆனால் சீரியஸாக வந்து இந்த படத்தில் வந்து காமெடி பண்ணியிருப்பாரு. இந்த படம் வந்து நம்ம எப்படி தேட்டரில் போய் பார்க்கலாமா வேணாமா, ஒர்த் இல்லையா அப்படின்றது சொல்ல போகிறோம். இந்த படம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா அவர் மலேசியாவுக்கு வராரு. மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு யோகி பாபா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு இந்த ஸ்கிராப் பொருள்லாம் எடுத்துகிட்டு போய் போடுறவராரு. கேட்டால் பிஸ்னஸ்னுவார். விஜய் சேதுபதிக்கு அங்கே வந்து ஒரு பணம் தேவைப்படுது. ஹீரோயின் வந்து தற்செயலாக மீட் பண்ணுறாரு. ஹீரோயின் கூடயே ஃப்ரெண்டாக வர்றாரு. அங்கே அந்த சூழ்நிலையில் அவருக்கு வந்து ஒரு பணம் தேவைப்படுது. ஒரு பெரிய ஒரு கேங்கில் போய் சீட்டாடி பணத்தை ஜெயிக்கிறாரு. திருப்பி பணத்தை அவங்க வந்து தோட்டுட்டு அந்த வில்லங்கிட்ட வந்து கையெழுத்து போட்டுட்டு வர்றாரு. அந்த வில்லை வந்து சீட் பண்ணி ஜெயிக்கிறாரு. அப்புறம் வந்து ஹீரோயினோட அப்பா ஸ்டெப் ஃபாதர், அவர் தான் வந்து பப்ளு. அவர் அந்த ஊர் போலீஸாக இருக்கார். அவர் கரெக்டோட ஆஃபீஸராக இருக்கார். அவருக்கு ஹீரோயின் கூட நெருங்கி பழகவே ஹீரோயின் அவங்க அப்பா விட்டு வரணும்னா அவங்க அப்பா பப்ளு வந்து பணம் கேட்குறாரு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பணம் தேவைப்படுது. ஸோ விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஏடிஎம்க்கு போகிற ஒரு பணத்தை வந்து பிளான் பண்ணி கொள்ளையடிச்சிடுறாரு. கொள்ளையடிச்சு அந்த போலீஸ் கிட்டலாம் வந்து மாட்டாமல் எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஒரு வில்லனை வந்து பார்த்திங்கன்னா வில்லனை வந்து அந்த விஷயத்தில் வந்து மாட்டி விட்டுறாரு. அவர் கன்னை தெரியாமல் அவருக்கு தெரியாமல் திருடி கை ரேகையில் மாட்ட வச்சுறாரு. அந்த வில்லனுக்கு விஷயம் தெரிய வந்து வில்லன் வந்து முழு பணத்தையும் கேட்குறாரு. அந்த போலீஸ் பிடிக்க வந்த போலீஸ் யாரும்போது அவர் பப்ளு. அவரும் அதை தெரிஞ்சு எனக்கு நீ முழு பணத்தை கொள்ளடிச்ச பணத்தை 2 பேருமே வந்து கொள்ளடிச்ச முழு பணத்தை எனக்கு கொடுத்துணுன்றாரு. இவருக்கும் பணம் தேவைப்படுது, ஹீரோயினுக்கும் பணம் தேவைப்படுது. ஹீரோயின் இந்த பணம் எப்படி வந்ததுன்னு கேட்குறாங்க. இவர் இந்த உண்மையெல்லாம் சொன்னாரா, கடைசியில் இந்த பணத்தை இவர் 2 பேருக்கு கொடுத்தாரா, இல்லை இவர் எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து இவர் எஸ்கேப் ஆனாரா அப்படின்றது தான் கதை. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா ஸ்டோரின்னு தான் சொல்ல முடியும். இது வந்து ஒரு ட்ராமா ஸ்டோரி. பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. லாஜிக் படத்தில் வந்து சுத்தமாக கிடையவே கிடையாது. சினிமா போட்டிருக்க அப்புறம் ஓகே, ஸ்டண்ட்டு ஓகே. மற்றபடி நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து போனீங்கன்னா இந்த படத்தை வந்து உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான் கொடுக்கும். ஏன்னா இப்போ சந்தான படம், பேய் படம் வந்திருக்கு, டெவில் டபுள்னு சொல்லி வந்திருக்கு, மாமன் ஓடிட்டு இருக்குது, அப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்திருக்கு, மிஷன் இம்பாசிபிள் வந்திருக்கு. இந்த மாதிரி இப்போது அப்புறம் இப்போ 11 ஒரு படம், அதுவும் நல்லா ரஷ்ஷாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த காம்படிஷனில் வந்து இது படம் வந்து தேட்டர் கிடைக்க பெரிய கம்மி ஷோ தான் ஓடிட்டுருக்கு. இதில் தேட்டர் ஓனர்ஸும் சம்பாதிக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டரும் சம்பாதிக்கணும், ப்ரொடியூசரும் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கணும். அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து இட்டு கொடுப்போம்னா கண்டிப்பாக கொடுக்காதுன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஏன்னா பெரிய மக்கள் நீங்கள் போய் தேட்டருக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பெரிய ஏமாற்றம் தான் கொடுக்கும். என்ன விஜய் சேதுபதி படம் எப்படி இருக்குது, லாஸ்ட்டு படம் மகாராஜா வந்து நிறைய இட்டு கொடுத்துருக்காரு. இந்த படம் ஏன் காமெடின்ற பேரில் ரொம்ப வழக்கமான ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இது ரொம்ப ஒரு வழக்கமான ஒரு ஜானர் தான். பழைய படத்து கமலஹாசன் படம், ரஜினிகாந்த் படத்துலேயே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. திரும்ப அதே தான் வந்து இவங்க அரைச்சமாகவே அரைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிற அளவுக்குலாம் இந்த படம் ஒர்த் இல்லை. இந்த படம் வந்து இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.